அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிக்சியில் மாவு அரைச்சி இட்லி பூ போல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி நல்லா மிருதுவாக பூ போல் வரும். இதுக்கப்புறம் கிரைண்டர்லேயே அரைக்க தேவையில்லை. மிக்சியிலே மாவு அரைச்சி பூ போல் இட்லி சுடலாம். 4 கப் புழுங்கல் அரிசி, எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பொன்னி அரிசி, IR 20 கூப்பன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து, இதில் அரை கப் அளவு சவ்வரிசி சேர்த்துக்கணும். அரை கப் சவ்வரிசியை அரிசி கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். உளுந்தை தனியாக ஊற வச்சுக்கிறேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறட்டும். இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு. மிக்சியில் ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாவை அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா வரும் இட்லி. ஆனால் ஒரு 1.5 மணி நேரமாவது மாவு அரைக்கணும். முதல்ல மிக்சியில் உளுந்தை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ அரிசியை 2 தரமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். மாவு சேர்த்து கலக்கையில் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். உப்பை மாவுலேயே சேர்த்து நல்லா உரைச்சி வைக்கணும். இட்லி நல்லா சூப்பராக வரும். கல் உப்புங்கிறனால மிக்சியில் சேர்த்து லேசாக சுற்றிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச மாவு கொஞ்சம் இலக்கமாக தான் எடுத்து வைக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சிடக்கூடாது. தோசை மாவு பதத்தோடைய கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி அடித்து கலக்கணும். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு மேலே பொங்கி வரணும். மாவு பொங்கி வந்தால் மட்டும்தான் இட்லி நல்லா பூ போல் வரும். ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். வெயில் காலம்னா கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிடும். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. மாவு இந்த மாதிரி ஒரு பக்கமாக தான் எடுக்கணும். ஒரு பக்கமாக ஒரே இடத்துல இருந்து தான் மாவை எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தடவி தட்டில் அவிக்கிற இட்லிக்கும் பூ போல் வரும். இந்த மாதிரி துணி சேர்த்து அவிக்கிற இட்லியும் பூ போல் வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் மாவு சேர்த்து இட்லி அவிக்கணும். மாவை மெதுவாக சேர்க்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் தடவுன தட்டுலையும் மாவை சேர்த்துடலாம். இதுவும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா இட்லியும் அவிச்சிட்டு கீழே இருக்க மாவை நல்லா கலந்துட்டு தோசைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. மேலே தண்ணி தெளிச்சிட்டு துணியை உரித்த மாதிரி எடுக்கணும். இட்லி கனம் இல்லாமல் நல்லா லேசாக பூ போல் வரும். இட்லி ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா கல் மாதிரி இருக்கும். இது மிக்சியில் மாவு அரைச்சி செஞ்ச இட்லினா நம்பவே முடியாது. அந்தளவு மிருதுவாக வரும். இட்லி ரொம்ப லேசாக பூ போல் இருக்கும். இந்த மாதிரி தட்டில் இட்லி அவிச்சிங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டை பிரித்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதும் எடுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிறேன். இந்த இட்லி தக்காளி சட்னி, மல்லி சட்னி, சாம்பார், வெள்ளை குருமா, தேங்காய் சட்னி, இட்லி பொடி கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.